அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த துவரம் பருப்பை வச்சு இட்லி சாம்பார் செய்ய போனால் எப்படி செய்யறேன்னு வாங்க பார்க்கலாம். இட்லி சாம்பார் வைக்க ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகா வறுத்துக்கலாம், அது கூட மல்லி போட்டு வறுத்துக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், அது கூட கடலைப்பருப்பு துவரம் பருப்பு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு வச்சு நல்லா வறுத்துக்கலாம். சாம்பாருக்கு இந்த மாதிரிக்கும் மசாலா வறுத்து அரைச்சி சேர்த்துக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறதுக்கோட இந்த மாதிரிக்கு அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வறுபட்டு வச்சு இறக்கிக்கலாம். பருப்பு வைக்க தண்ணி வச்சுக்கலாம். பருப்பு அலசிக்கலாம். அலசின பருப்பை போட்டுக்கலாம். பருப்பு வந்து மூடிக்கலாம்.